ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராம் வச்சு எப்படி நம்ம ஆட் ஆர் ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு இந்த மாதிரி பேஜுக்குள்ளே நம்ம ஒரு நம்பர் கொடுத்தா அது பிரிண்ட் ஆகி ஆட் ஆகி ஈவனாக காட்டுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆட் ஆர் ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபார்ம் டேக் கிரியேட் பண்ணுறதுனால என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதுக்கு HTML போட்டு இது PHP போட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் PHP தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ PHP ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆட் ஆர் ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறீங்க, அதாவது வகுக்கிறீங்க அப்படின்னா அதோட கீழே உள்ள அந்த நம்பர் 0ன்னு வரணும். அப்படி வந்தால் அது ஈவன் நம்பரு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 0 வராமல் நம்பராக வந்துச்சு அப்படின்னா அது ஆட் நம்பரு. ஸோ இது லாஜிக்கு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஒரு PHP ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது நான் ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இது என்ன டிக்ளேர் பண்ணுறேன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் இது நானாக கொடுக்குறேன். நீங்கள் இது ABC கூட வச்சுக்கலாம். இதை கொடுத்து நான் ஒரு 3 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்கேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இஃப் இல்லை எல்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த இதில் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இஃப்னா என்ன பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்த நம்பர் 2ஆல் நம்ம இது பண்ணும்போது மாடலஸ் போடும்போது அதோட ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஈவன் நம்பர், அப்படி 0 வரலை அப்படின்னா அது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த எக்ஸுங்கிறது இதில் பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகி இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம கொடுத்தது 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் நம்மளுக்கு அவுட்புட் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3ங்கிறது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் உங்களுக்கே தெரியும். ஸோ 3ங்கிறது ஆட் நம்பரு. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிஷன் படி பிரிண்ட் ஆகும். பட் நம்ம ஒரு ஃபார்ம் டேக் கிரியேட் பண்ணி பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குரிய அவுட்புட் என்ன பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது ஒரு PHP ப்ரோக்ராம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது இது ஒரு HTML அண்ட் PHP சேர்ந்த ப்ரோக்ராமு, ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணுது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணியிருக்க ப்ரோக்ராமோட அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க இன்புட்டுக்கு அவுட்புட்டு. ஸோ 3ங்கிற நம்பர் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ PHP ப்ரோக்ராம் போட்டாச்சு. ஸோ இது ஒர்க் ஆகுது. ஸோ இதை நம்ம HTML இன்பில்ட் பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபைலை even.phpன்னு வச்சுருக்கேன். பட் இதை நான் வீடியோக்காக பண்ணனால ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். அதை add.phpன்னு வச்சுருப்பேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா add.php. ஸோ PHP நம்ம போட்ட அதே டேக் தான். ஸோ ப்ரோ நிறையா இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலனா ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போட்ட PHP டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா PHP டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி அங்கே போட்ட மாதிரி ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கண்டிஷன் போட்டிருக்கேன். பட் இதில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம எக்ஸுங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். பட் நம்ம ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணுறதுனால அதில் தான் எனக்கு போய் பிரிண்ட் ஆகணும். நம்ம இங்கே 3ங்கிற கொடுக்கக்கூடாது. அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் HTML ப்ரோக்ராம் எழுதிருங்க. ஸோ HTML HTML போட்டு ஹெட்டு போட்டு டைட்டில், இந்த டைட்டில்லாம் என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த டைட்டில்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இந்த டைட்டில் நம்ம கொடுக்குற அந்த நம்பருங்கிறது. ஸோ ஹெட்டு கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ பாடிக்குள்ளே நம்ம ஃபார்ம் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம 2 ப்ரோக்ராம் மெர்ஜ் பண்ணுறதுனால அந்த ஃபைலோட பேர். ஸோ நான் add.phpன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபைலுக்கு நான் add.phpன்னு வச்சுருக்கேன். ஸோ இது மெத்தடு நம்ம போஸ்ட்டாக கெட்டான்னு யூஸ் பண்ணுறது. போஸ்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இங்கே அடுத்தடுத்து போகாது. அது ப்ரைவேட்டாக வச்சுக்கும். பட் கெட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது அப்படியே வெளியே தெரியும். ஸோ இதனால் பாஸ்வேர்டு எதுவும் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே தெரியும். அதனால் மேக்ஸிமம் போஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்புட் டைப்பு. ஸோ இந்த இன்புட் டைப்பில் நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். இங்கே உங்கள் பேரை கூட கொடுக்கலாம். ஸோ இது பிரச்சனை இல்லை. நேம் அப்படிங்கிறதுலேயும் நீங்களாக அதை கொடுத்துக்கலாம். இது சும்மா ஒரு இதுக்கு தான். ஸோ நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் ஒரு பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிரேக் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பாக்ஸ் கீழே சப்மிட் கீழே போகும். ஸோ அதனால தான். ஸோ இன்புட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுக்கும். ஸோ இது கண்டிப்பாக சப்மிட் தான் கொடுக்கணும். அப்படி இல்லைனா இங்கே பட்டன் டைப் கொடுத்து நீங்கள் சப்மிட்னு கொடுக்கணும். இந்த நேம்லேயே நீங்கள் என்னென்ன கொடுக்கலாம். ஆனால் இங்கே நேம்ங்கிறது கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இங்கே நேம்ங்கிறது டிக்ளேர் பண்ணிக்கணும். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபார்ம் டேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக நம்ம HTML ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம், கீழே முடிச்சிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம PHP ப்ரோக்ராம் ஆல்ரெடி ரன் பண்ணது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த PHPயும் நம்ம HTML-ஐயும் லிங்க் பண்ணணும். ஸோ இதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்படி லிங்க் பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. ஸோ எனக்கே ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். இஃப்ங்கிற நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த இசெட்டுங்கிறது எது யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது நம்ம ஜாவா C++லாம் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கீவேர்டு இது. ஸோ இந்த இசெட் அப்படின்னா இது நல்வேல்யூவா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணோம். ஸோ அதுக்கு தான். ஸோ இது மெர்ஜ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் ப்ராக்கெட் போட்டு என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் அண்டர்ஸ்கோப்பில் பண்ணணும். அதாவது $_post சொல்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கதை அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணுங்கள்.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே நான் சொன்ன மாதிரி நேமில் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சப்மிட் கொடுத்தா நம்மளுக்கு அதில் போய் சப்மிட் ஆகணும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு சப்மிட்டுன்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல போய் நம்மளுக்கு சப்மிட் ஆகணும். ஸோ அதனால் நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம எதில் சப்மிட் கொடுக்கும் அப்படின்னா போஸ்ட்டுங்கிற மெத்தடில் இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா போகணும். ஸோ அதனால் இங்கே வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம இங்கே சப்மிட் கொடுத்தோன்னா இதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறனால இதை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் HTML-ஐயும் PHP லிங்க் பண்ணுற அந்த ஒரு லைனு. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு எப்படின்னே கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக எக்ஸுங்கிறதுக்கு ஒரு வேல்யூ பண்ணோம். ஸோ அந்த வேல்யூ வாங்குறதுக்கு பல என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கே யூஸ் பண்ணியிருக்க மேலே யூஸ் பண்ணியிருக்க மெத்தடில் இருக்க அந்த போஸ்ட்டுங்கிற யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரோக்ராமில் எல்லா இடத்துலையுமே போஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும், கெட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கெட் பண்ணணும். ஸோ இந்த இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம இன்புட் வாங்குவோம். அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த இன்கே அப்படிங்கிறது. இந்த நேமில் நம்ம என்ன கொடுத்தாலும் ஓகே தான், ஆனால் அதை இங்கே கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதான் நம்மளுக்கு லாஜிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து இங்கே வந்து எக்ஸில் நம்ம 3 கொடுப்போம். ஸோ அந்த 3 தான் இந்த பாக்ஸில் கொடுப்போம். அந்த பாக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கும். ஸோ இன்புட்டில். ஸோ அதனால் அந்த பாக்ஸில் 3 கொடுத்தோன்னா இதுக்கு போவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரெண்டுமே லிங்க் பண்ணி நம்மளுக்கு அசைன் பண்ணுறதுனால சப்மிட் கொடுத்தா ரெண்டுமே ஜாயின் ஆகிறதுனால இந்த நந்துங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இது வந்து இந்த சப்மிட் பட்டனுக்குள்ளே இருக்கும். கிளிக் பண்ணோன்னா இந்த PHP ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். பட் கொஞ்சம் லாஜிக்காக நீங்கள் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக ரன் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு PHP ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு அதே ஃபைலே வந்து சேவ் பண்ணி நெக்ஸ்ட் அதே பேஜில் டைப் பண்ணுங்கள். தனித்தனியாக ஓப்பன் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தனித்தனியாக ஓப்பன் பண்ணி காட்டினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.